செமிகண்டக்டர் ஆலைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட சில வாரங்களில் தமிழ்நாடு பாஜகவுக்கு 125 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்ட முருகப்பா குழுமம் வழங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது. 125 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த 1900ஆம் ஆண்டு சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட முருகப்பா குழுமம் நிதி மற்றும் வேளாண்மை துறையில் 29 நிறுவனங்களை கொண்டுள்ள பெரும் நிறுவனமாகும். 36,893 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட இந்நிறுவனத்திற்கு சமீபத்தில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மற்றும் அசாமில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 ஆலைகளில் ஒன்று முருகப்பா குழுமத்திற்கு வழங்கப்பட உள்ளது. இந்த ஒப்புதல் வழங்கப்பட்ட சில வாரங்களில் தமிழ்நாடு பாஜகவிற்கு முருகப்பா குழுமம் 125 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியிருப்பதாக ஸ்கிரால் இணைய இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இதே முருகப்பா குழுமம் பாஜகவிற்கு 21 கோடி ரூபாய் மட்டுமே நிதி வழங்கிய நிலையில் தற்போது செமிகண்டக்டர் ஆலை அமைக்க அனுமதி பெற்றவுடன் ஒரே தவணையில் 125 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது. இத்தனைக்கும் முருகப்பா குழுமத்திற்கு செமிகண்டக்டர் துறையில் எந்த முன் அனுபவமும் இல்லை என்று அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செய்தியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள பிரபல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், இது ஊழல் தடுப்பு சட்டத்தால் கிடைத்த கிக்பேக்கா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.